தாத்தாக்கள் தற்காலத்தில் இருக்கக்கூடிய தாத்தாக்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது தற்காலிக தாத்தாக்கள் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ இது மாதிரியான தற்காலிக தாத்தாக்கள் வந்து உங்களுடைய கதைகள்லாம் நாங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சம்பவத்தை நீங்கள் எங்கே பார்த்தீங்க? அது உண்மை சம்பவம்னு படிக்கும்போதே புரிஞ்சுக்கிற முடியுது. இல்லை, அந்த மாதிரி அந்த மாதிரியான இப்போது முதியோர்களுக்கான இல்லங்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது 2 வாதங்கள் வந்து தொடர்ந்து வருது. ஒன்று, முதியோர் இல்லமே வந்து வேண்டாம், அது வந்து சமூகத்துக்கு சாபம் அப்படின்னு ஒரு வகையில் பேசினாலும், இன்னொரு வகையில் அவர்களுக்கு வந்து அது இன்னும் வந்து ஒரு நெருக்கமான இடமா இருக்கும். எல்லோருக்குமே வந்து முதியோர் இல்லம் வந்து சரியில்லை, ஆமாம் அப்படின்னு டோனே கிடையாது. அந்த குடும்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி யாருமே இல்லாத சூழலில் அல்லது பல சூழல்கள் வந்து நம்மளுக்கு இருக்குது. அப்போ அவங்களுக்கு இருக்கும்போது இந்த சமூகம் அவர்களை சேர்ந்து அரவணைக்கணும். யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் கை கொடுக்க முடியுமோ அப்படின்றது தான். இது அந்த நிஜம்லாம் கிடையாது. ஆனால் சில தாத்தாக்கள், அந்த சீன் வந்து என்னென்னா, சில தாத்தாக்கள் வந்து குழந்தைங்கள வந்து பஸ் ஏற்றுறாங்க. அது ஏற்றுற அந்த சீன் பார்க்கும்போது இவங்க உண்மையான தாத்தாவா இல்லைன்னா ஒரு ஃப்ளாஷ் வந்து ஆரம்பித்து அப்படி ஒரு உருவான கதை தான் அது.